இப்போ அடுத்து நாங்கள் கிளம்பி மூக்கமூர் போக போகிறோம். எங்கள் ஸ்ரீஷா நாங்கள் விளையாடிட்டுருக்கான். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடி 18க்கு இது மாதிரி நாங்கள் வெளியில் வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ எதுதான் சாப்பிடணும்னு நினைக்கிறது சொல்லு. இங்கே பாருடா, சம்சா, காலிஃப்ளவர். உனக்கு என்ன வேணும்? நம்ம இந்த ஆடி 18ல் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம்? சம்சா, காலிஃப்ளவர், பானிபூரி. நம்ம இப்போ எதுக்காக போகிறோம்? சாப்பிட போகிறோமா? ஆமாம், சாப்பிட காலையில் தான் போகிறோம். காட்டுறியா இல்லையா? நாங்கள் நீங்கள் பண்ணிட்டு தாங்க நான் கல்லால் அடித்து சாப்பிட்ற மாங்காய்க்கு டேஸ்ட்டே தனிங்க. நம்ம மரம் கிடையாது, இது முக்கமூரில் இருக்கிற மரம். நவாப்பழம் வேணும், மாங்காய் வேணும்னு அவரை போட்டு படுத்திட்டேன். சூப்பரான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோயா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக, அதாவது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட 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 சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஆடி 18. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சமைச்சி எடுத்துகிட்டு போய் காவேரி கரையில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு நியூவாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி 18 முன்னிட்டு எங்கள் வீட்டில் காவேரி தாய் வந்துட்டுருக்காங்க. அட ஆமாங்க, நம்ம வீட்டில் டேங்க் க்ளீனிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. க்ளீன் பண்ணி நாங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்லேருந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் வந்து ஸ்ரீஷாந்த் ஹால்லாம் டெக்கரேட் பண்ணால் டெட்டியெல்லாம் மேலே வச்சு, அப்புறம் இந்த ஃப்ளார்லாம் தொங்க விட்டுட்டு பூஜை அறையில் ரேக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தான். தேங்க்ஸ்டாக சொன்னேன். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து குக்கிங்லாம் முடிச்சாச்சு. என் ஆத்துக்கார் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கலவை சாதம் தான். ஆடி 18 அப்படின்னாவே கலவை சாதம் தான். தேங்காய் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் நைவேத்தியத்துக்கு. அது இல்லாமல் ரவையும் ஜவ்வரிசியும் போட்டு பால் பாயாசம் இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. சுட சுட இப்போ ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இங்கே வீட்டில் சாப்பிட போகிறது கிடையாது, வெளியில் போய் தான் சாப்பிட போகிறோம். அண்டு பாயாசம் வந்து குடிச்சிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வெளியில் போக போகிறோம். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த தகன்னு போட்டுட்டு போனால் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். டடான், எப்படியோ பட்டு டிக்கரிங்லாம் பார்த்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த ரோஸி, பிங்கி, ரெட் இதுதான் வந்து செட் ஆகும், சூட் ஆகும். சரி வாங்க போகலாம். நம்ம வந்து இப்போ அடிக்கிற வெயிலில், உச்சி வெயிலில் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஏம்மா வீட்டில் வேலை செஞ்சுருக்கே, வீட்டிலே உட்காந்து சாப்பிடாம இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம ஊர் மக்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் தான் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் எக்ஸைட்மெண்ட். இப்போ எதுதான் சாப்பிடணும்னு நினைக்கிறது சொல்லு. இங்கே பாருடா, சம்சா, காலிஃப்ளவர். உனக்கு என்ன வேணும்? நம்ம இந்த ஆடி 18ல் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம்? சம்சா, காலிஃப்ளவர், பானிபூரி. நம்ம இப்போ எதுக்காக போகிறோம்? சாப்பிட போகிறோமா? ஆமாம், சாப்பிட காலையில் தான் போகிறோம். வாங்கி தரேன். இங்கே கொடுக்குற அடிக்கிற வெயிலில் டூ வீலரில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இப்போ நான் எதுக்காக இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ரைட் சைடு வந்து அழகாக காவேரி வியூ பாயிண்ட் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பனைமரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்து சிலுசிலுப்பாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பனைமரம் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடியது தான். அண்ட் எங்களுக்கு வந்து இந்த வெயில் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எனக்கு அந்த நேச்சுரல்ஸை வந்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். நானும் ஸ்ரீஷா வந்து பேசிக்கிட்டே மெயினாக என்ன வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஏங்க அதான் என்ன ஒரு தட்டில் எடுத்து மூடியில் எடுத்து தட்டு வச்சுருக்கல விழுந்துருமா? இல்லைடா, ஒரு நிமிஷம் இல்லை, அப்படியே பாஸ் பண்ணுறேன். ஓப்பனே பண்ண முடியல.
என்ன இது? காட்டுறியா இல்லையா? இந்தாங்க நீங்கள் பண்ணிட்டு தாங்க நான் இல்லை இல்லை அங்கே தான் நீ 2 சாதம் கலந்து விடு ஸ்ரீசாந்த் வா. நான் மட்டும் தானே கவலை இருக்கேன் நீ எடுத்தப்ப. அப்படியே சாத்தை வலிச்சு விட்டுரு, மூடியெல்லாம் நினைக்க வேண்டாம். சரி வச்சுக்கோ. எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காவேரி தாய்க்கு கொடுத்தோம். மீன்கள் வந்து சாப்பிட்ற அழகை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்தது. எங்கள் ஸ்ரீசாந்தும் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கோட பார்த்துட்டு இருந்தான். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே நமக்கு வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முக்கும்பூர் கிளம்பி போகணும், வா இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஸ்ரீசாந்த் அழைச்சிட்டு வந்துட்டேன். பட் அவன் வந்து மீன்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான். நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். பட் தண்ணி நிறைய போகிறதுனால வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கள் ஸ்ரீசாந்துக்கு மனசே இல்லை காவேரியை விட்டு வர்றதுக்கு. காவேரி கரைக்கு வந்துட்டு பண்ணின சாப்பாடெல்லாம் வந்து மீனுக்கு, அதாவது காவேரி தாய்க்கு கொடுத்துட்டு இப்போ அடுத்து நாங்கள் கிளம்பி முக்கம்பூர் போக போகிறோம். எங்கள் ஸ்ரீஷா நாங்கள் விளையாடிட்டுருக்கான். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடி 18க்கு இது மாதிரி நாங்கள் வெளியில் வரதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ரியலி ஹாப்பி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடி 18க்கு முக்கம்பூரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் குவிஞ்சிருந்தாங்க. கப்புள்ஸாக இருக்கட்டும், லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டீஸுங்கன்னு எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ க்ரௌடு பாருங்களேன், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கும்பல் இருந்தது. இந்த சைடு பார்க்லையும் அவ்வளோ கும்பல் இருந்தது. அதே மாதிரி ரோட் சைடு பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இந்த சைடு இருக்க பார்க்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல். நிறைய பேர் இந்த பார்க்கில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2 சைடுமே இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல பைக்கில். நாங்கள் வந்து காவேரியை ரசிக்கிறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். ஸோ எக்ஸைட்டிங். அண்ட் அந்த தண்ணி வர அழகை பார்க்கும்போதே வந்து அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி சிறகடிக்கிற மாதிரி இருந்தது. இருங்க நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன். காவேரியில் அந்த வாட்டர் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிறது, அந்த அந்த சவுண்ட், அந்த இசை இருக்குல்ல, அவ்வளோ வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆடி 18க்கு முக்கம்பூரில் மக்கள் கூட்டம் அலைமோதும்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் இந்த காவேரியில் நடுவில் நின்று ஃபேமிலியோடு சேர்ந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம காவேரியில் இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜ் காமிச்சோம் இல்லையா, அந்த பார்க்கு டபுள் சைடு பார்க் காமிச்சோம் இல்லையா, அந்த சைடு மக்கள் குளிச்சுட்ருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூராக. பட் இங்கே வந்து நடு காவேரியில் ஃபேமிலியோடு சேர்ந்து அதை குளிச்சுட்ருக்காங்க. அந்த ரிஸ்க் தெரியாமல் குளிச்சுட்ருக்காங்க. பட் நமக்கு என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அட் த சேம் டைம் நமக்கு சேஃப்டி முக்கியம். காவேரி தாயை பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நீ முக்கம்பூரே சுற்றிட்டியம்மா, எங்கம்மா போய் உட்காந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த பழைய பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, வாத்தலைட்டும் அந்த முக்கம்பூரை வந்து கனெக்ட் பண்ணுற பழைய பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்க பழைய பார்க்குக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கும்பல்.
நிறைய நியூ கப்புள்ஸை பார்த்தோம். அந்த கல்யாண ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு ஒரே ஹாப்பி மைண்டாக வந்தாங்க. அதே ஃபீல் தான் எனக்கும். பிகாஸ் ஆஃப்டர் த மேரேஜ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கு நாங்கள் வந்து முக்கம்பூருக்கு வந்திருக்கோம். கப்புள்ஸாக எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் குட்டீஸோடு சேர்ந்து வந்திருக்கோம். காவேரி கரையோரத்தில் காவேரியோட அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட நமக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை சாப்பிட்றதெல்லாம் வந்து வரம், எனக்கு கிடைச்சிருக்க வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து சொல்லும்போது எக்ஸைட்டிங் எனக்கு தெரியல. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அண்டு வடை, பஜ்ஜி, சம்சா, போண்டா இதெல்லாம் நாங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷ் வந்து எதுவும் பண்ணல. அண்டு இப்போ நம்ம எந்த மரத்துக்கடியில் இருக்கோம் அப்படின்னு யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கில் கொஞ்ச நேரம் வந்து விளையாட போகிறோம். எங்கள் ஸ்ரீசாந்தும் நானும் தான் விளையாண்டோம். எங்கள் ஆத்துக்காரு நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாரு. ஓகே நம்ம வந்து இந்த முக்கம்பூரோட அழகை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த சைடும் காமிச்சேன். பட் என் கூட சேர்ந்து டாகிஸ் தான் நிறைய சுற்றிட்டே இருந்தது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்கீஸ் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அது என்ன மரம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நவாப்பழ மரம். நிறைய மரம் இருந்தது. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு மாமரம் நிறைய இருந்தது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழுப்பாக அப்படியே லைன் பை லைனாக அவ்வளோ அழகாக வந்து இயற்கையோடு இருந்தது. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஒரு பொம்மை மாதிரி அப்படின்னு ஒரு பொம்மை பார்த்துருப்பீங்க. நான் நினச்சேன் சரி அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படின்னு. பட் அது வந்து குப்பை தொட்டிங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இங்கே தான் இந்த பார்க்கு தான் நாங்கள்லாம் வந்து விளையாடுவோம். பட் இது வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் இல்லை. அண்ட் நானும் எங்கள் ஸ்ரீஷாமும் சேர்ந்து குட்டி குட்டியாக ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அண்ட் ஓவராலாக வந்து கும்பல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சாரி லவர்ஸ், எல்லோரும் எங்கள் வீடியோவில் வந்து கவர் ஆகிருக்கீங்க. பட் வந்து முகங்கள் தெரியாது. ஸோ அதனால் வந்து வீடியோ நான் வந்து தைரியமாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கீஸை நம்ம வீடியோ எடுத்துடலாமா அப்படின்னு தேடி உங்களுக்காக எடுத்திருக்கேன். இங்கே இருக்குடா. ஸ்ரீஷான் அழகாக சாப்பிடுது ஸ்ரீஷான். சரி நம்ம கண்ணில் மாமரம் பட்டுருச்சு, மாங்காய் சாப்பிடாம போகலாமா? போகக்கூடாதுல்ல. எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கள் ஆத்துக்கார் தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த நவாப்பழ மரத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்து நவாப்பழம் வந்து அடித்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கவர்லாம் எடுத்திருக்கோம். பட் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கல. ஏன்னா நான் தான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து நவாப்பழம் வந்து பிடிச்சிட்ருப்பேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அண்டு டாகி பார்த்திங்கன்னா அழகாக வந்து காவேரி பீச் வாக் போச்சு. எங்கள் ஆத்துக்காரும் எங்கள் ஸ்ரீஷாந்து வந்து ஸ்டிக்கை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் மாங்காய் அடிச்சு கொடுங்க அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் எனக்கு அவர் எடுத்த அந்த ரிஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரை கீழே அந்த ஸ்டிக்கு போடும்போது எங்கள் ஸ்ரீசாந்த் மேலே விழுந்தாலும் விழுந்துரும். பட் அவன் வந்து இந்த சைடு போகவும் அந்த சைடு போகவும் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஏதோ மேட்ச் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. எஜமான் படத்தில் எனக்கு பட்டாம்பூச்சி வேணும்னு சொல்லி மீனா மேம் வந்து ரஜினி சார் கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த மரத்தில் இருக்க அந்த 4 மாங்காவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். ஸோ எங்கள் ஆத்துக்காரும் ரஜினி சார் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அங்கே இருந்த மக்களும் பாவம் இந்த தம்பி ஏதோ ரொம்ப நேரமாக மாங்காய் அடிக்க ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி இவரும் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அவர் அடித்து அடி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டமால் டுமில் இருந்தது. எங்கள் ஸ்ரீஷா அந்த ஓரமாக தள்ளி வந்து நின்றுட்டான். ஏன்னா அந்த ஸ்டிக்கு எங்கே படுதுனே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பையனும் வந்து இருங்கக்கா நான் அடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி இந்த செக்கர் ஷர்ட் இருக்கார்ல இவரும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு குச்சியை தூக்கி தூக்கி போட்டு எல்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹே ஜாலி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாங்காய் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா 4 மாங்காய் இருந்தது. 4 மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாங்காய் விழுந்தது. அதுக்கப்புறமா 1 மாங்காய் விழுந்தது. பட் வந்து அவங்களோட முயற்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் தானா தேங்க்யூங்க. அவர் சொல்கிறாரு நான் தான் அடித்தேன் மாங்காவை நான் தான் அடித்தேன் அப்படின்னு. அந்த பையனும் அந்த மிச்சம் இருக்க மாங்காவை அடித்து கொடுத்துட்றேங்க்கா அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 4 மாங்காயில் 3 மாங்காவே அடிச்சாச்சு. அப்பாடா ஆடி 18ஓட திருப்தியே இந்த மாங்காய் சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் குட்டி குட்டி சந்தோஷங்கள்லாம் வந்து நம்ம இப்போ வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என் ஆத்துக்கார் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து 2 மாங்காய் அடித்து கொடுத்தாரு. என் ஆத்துக்காரும் பார்த்தீங்கன்னா அவரோட வீரத்துக்கு 1 மாங்காய் அடித்து கொடுத்தாரு. செம்ம புளிப்பு பட் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா எனக்காக எங்கள் ஆத்துக்கார் வந்து அடித்து கொடுத்த மாங்காய் செம்மையாக இருந்துச்சு. நானும் எங்கள் ஷீஷாந்து மாற்றி மாற்றி அந்த மாங்காவை கடித்து சாப்பிட்டுட்டோம். சொல்லவே வார்த்தை இல்லை. இந்த ஆடி 18 பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் சாப்பிட்றதுல தான் எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன்.
அப்படியே காரசாரமாக மிளகா பொடி சாப்பிட்டா செம்மையாக இருந்திருக்கும். நவாப்பழமும் பறித்து நவாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். காவேரி படித்துறையில் என்ன பண்ணாங்கன்னா, நியூ கப்பிள்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து தாலி பிரித்து கோத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள் வந்து அவங்க கல்யாண மாலையெல்லாம் வந்து காவேரியில் விட்டாங்க. இப்போ தான் எனக்கே யோசிக்க தோணுது, ஏன் கல்யாண மாலைலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் வந்து அதெல்லாம் இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இளமை திரும்புதே அப்படின்னு ஒரு வைபான ஒரு சாங் வந்து என் காதுக்கு கேட்குது. அண்ட் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எங்கள் ஸ்ரீசாந்தும் நானும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சேர்ந்து சாப்பிட்டோம் மீன்ஸ் என்னோட ஐஸ்கிரீம் அவன் டேஸ்ட் பண்ணுறதும், அவன் ஐஸ்கிரீமை நான் டேஸ்ட் பண்ணுறதும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வருஷம் ஆடி 18 ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னோட லைஃப்பில் இந்த ஆடி 18 ரொம்ப ஸ்பெஷல். என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஸ்ரீசாந்த் எனக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க, சோயா ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுட சுட வந்து மசாலாலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்து பண்ணிட்டேன். சுட சுட இருக்க இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் சோயா ஃப்ரையும் எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். அப்பப்போ கிடைக்கிற குட்டி குட்டியான சந்தோஷங்களை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறி போச்சு, என் லைஃப் இப்படி வீணாக போச்சு அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி 18 எப்படி சூப்பராக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ தான் நம்ம வீடியோஸ் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோஸில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா பை பை, லவ் யூ ஆல் மக்களே.